ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சேஃபாக இருங்க. வேக்சின் போடாதவங்க கண்டிப்பாக போய் போட்டுக்கோங்க. பட் இப்போ வேக்சின் சில இடத்துல தீர்ந்துருச்சு. ஸோ எப்போலாம் வேக்சின் அவைலபிளாக இருக்கோ டக்குன்னு போய் போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்த வேவ் இதை விட மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அண்டு ஸோ இந்த டைமில் படிக்கிறதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம அந்த கோலை ரீச் பண்ணணுன்னா கண்டிப்பாக நாம் ஒரு பர்டிகுலர் டைமை நாம் ஸ்டடிக்காக ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கோலை ரீச் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு பி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். எது செஞ்சாலும் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அதுதான் உங்களுடைய சக்ஸஸ்க்கு மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் படிங்க, டெய்லியும் படிங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு என்ன அப்படின்றது, அதாவது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு பார்க்குறத கூட அன்றைக்கி ஒரு கொஷினாக கூட வரலாம். ஸோ அது மற்றவங்கள நமக்கு எட்ஜு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் கவனிங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நான் சொன்ன சில விஷயங்கள் நான் அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லை. பட் நான் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இன்கேஸ் நான் ஏதாச்சும் பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலையும் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். ஸோ நானும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாமே ஒரு மியூச்சுவலாக தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேச வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் வேணுனாலும் கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய டெலகிராம் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயும் கேளுங்க, இங்கேயும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, இங்கேயும் கேளுங்க. ஸோ ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் வேணும்னா கூட அது ரிலேட்டடாக நான் என்னால் முடிஞ்ச ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் பார்ப்போம். AY1 ஆட் ஏ வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் எட் சென்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க அதாவது த்ரெட் லெவல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அண்ட் செகண்ட் ஒன் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன், அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் வேரியண்ட் ஆஃப் ஹை கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க அண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இதனுடைய இந்த வேரியண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் செப்பரேட்டாக தான் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் வேரி ஆகும். ஸோ ஆனால் கேசஸ் பார்த்தோன்னா இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான வேரியண்ட்ஸு. ஓகேங்களா? இது வேக்சினுக்கு எஸ்கேப் ஆகும். பட் சில நேரத்தில் இது ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஆகும், இல்லை மே நாட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வேரியண்ட் பார்த்தோன்னா நியூ இயர் பேஸ்டு வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோன்னா வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன். வேரியண்ட் ஆஃப் கன்சர்னில் மொத்தம் 5 இருக்குது வேர்ல்டு லெவலில். ஓகேங்களா? இந்த 5 வேரியண்ட்ஸும் பார்த்தோன்னா ரொம்ப சிவியராக இருக்கும். அதாவது அதனுடைய டிரான்ஸ்மிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாம் கொடுக்கக்கூடிய வேக்சினும் அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா UK, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில். ஸோ இங்கே இருக்கிற வேரியண்ட்ஸ் இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா வேரியண்ட் ஆஃப் ஹை கான்சிக்வன்சஸ். ஹை கான்சிக்வன்சஸில் பார்த்தோன்னா இது வரைக்கும் இந்த மாதிரியான வேரியண்ட்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த மாதிரியான வேரியண்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சிவியராக டிரான்ஸ்மிட் ஆகும். நம்ம நிறைய பேர் இதில் மார்ட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவும் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ நம்மளுடைய வேக்சின்ஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான வேரியண்ட்ஸ் வராதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி. ஸோ இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா
AY1 அப்படின்றது வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்னாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன்னா அந்தளவுக்கு வந்து சிவியராக இல்லை ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூஎஸோடைய GISAID அப்படின்ற ஒரு குளோபல் ரெபாசிட்ரி வந்து இது வரைக்கும் 63 ஜீனோம்ஸ் ஆஃப் AY1 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து பார்த்தோன்னா யூஎஸில் வந்து 14ம், ஜப்பானில் வந்து 13ம், இந்தியாவில் வந்து 6ம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகேயில் மட்டும் 35 ஜீனோம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த AY1 வேரியண்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து டெல்டா ப்ளஸ் வேரியண்ட். ஸோ ரீசெண்டாக வந்து இந்தியாவுடைய வேரியண்ட்டை வந்து டெல்டா வேரியண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய இன்னொரு வேரியேஷன் தான் இந்த AY1. இது வந்து மியூட்டேஷன் வந்து பார்த்தோன்னா K417N அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பீட்டா வேரியண்ட்டோடைய ப்ரீவியஸாக என்டைப் பண்ணோடைய மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேரியண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கல. ஸோ அதனால தான் வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் சொல்லிட்டு சென்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே இன்ஃபர்மேஷனை தான் வந்து அகைன் வந்து பின்னாடி எடிட்டோரியலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதோட இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் பார்த்தோன்னா பிரேசிங் ஃபார் எ த்ரெட் அப்படின்றது இங்கே கொரோனா வைரஸை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா நிறைய வேரியண்ட்ஸ் வந்து எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து குளோபல் லெவலில் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக வந்து இருக்குது. குறிப்பிட பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த டெல்டா வேரியண்ட்டான இந்த AY1 இந்த ரொம்ப வந்து த்ரெட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அதாவது இந்தியாவுடைய 5 லீடிங் லேப் வந்து அவங்களுடைய டேட்டாவை USAIDக்கு வந்து பார்த்தோன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இனிஷியேட்டிவ் பார்த்தோன்னா த குளோபல் இனிஷியேட்டிவ் ஆன் ஷேரிங் ஆல் இன்ஃப்ளூயன்சிங் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த 5 லீடிங் லேப்ஸ்லாம் அவங்களுடைய டேட்டாவை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து யூகேயில் வந்து பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து 63 ஜீனோம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 63 ஜீனோம்ஸில் வந்து இந்தியாவில் வந்து 6 வேரியண்ட்ஸ் வந்து இருக்குது. யூகேயில் வந்து 35 வேரியண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் முன்னாடி சொன்னது. ஓகேங்களா? இந்த AY1 பற்றி நாம் இன்னும் எலாபரேட்டாக பார்த்தோன்னா இது ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷனான ஒரு கொரோனா வேரியண்ட்டு. ஸோ இது வந்து வேக்சினோட எஃபிஷியன்சி வந்து இங்கே அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஈவன் வந்து இது வந்து மிக்சராக வந்து நம்ம ஆன்டிபாடியை கொடுத்தா கூட வந்து அது வந்து அந்தளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஸோ எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மியூட்டேஷன் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், ஒரு சடன் எரிட்டபிள் சேஞ்சை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஹியூமன் செல்ஸை வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா, அதாவது நிறைய கண்ட்ரிஸ் வந்து இன்க்ளூடிங் இந்தியா கூட பார்த்தோன்னா அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிசோர்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து மியூட்டேஷன்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுல, அதனுடைய ட்ராக் பண்ணுறது, ஸோ இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நாலேஜை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் குயிக்காக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸோடு வந்து இந்த கொரோனா வைரஸை வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நாம் வே ஃபார்வர்டாக என்ன சொல்லலைன்னா, கேப்பபிலிட்டி, அதாவது ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து நாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு பேண்டமிக்கை வந்து நாம் ஃபியர்ஃபுல் இல்லாமல் வந்து நாம் போராடி அதை வந்து நம்ம எக்கனாமி ஃபுல்லாக வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிள் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காக்டைல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா,
ஸோ வாட் இஸ் மீன் காக்டெயில்னால் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேசரி வேம்ப் அண்டு எம்டிவேமேப் அப்படின்னு சொல்லி இந்த வேரியண்ட், அதாவது இந்த ஆன்டிபாடி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட இந்த AY1 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ட் வந்து எடிட்டோரியலில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த டாபிக் பார்த்தோன்னா தி இன்விசிபிள் டேக்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஸோ மெயின்ஸ் பாயிண்டில் வந்து பார்த்தோன்னா GS3ல் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கனாமியில் வந்து வரும். ஸோ வாட் இஸ் மீன் பை இன்ஃப்ளேஷன்? இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா ப்ரைஸோடைய ரைஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட்டோடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, வெஜிடபிளாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த ஒரு பல்சஸ்ஸு, ஸோ எது இருந்தாலும் அதனுடைய ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஃபியூலோடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரைஸ் ரைஸை தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணோன்னா, அதாவது அதாவது கொரோனாவுடைய செகண்ட் வேவ் வந்து ஃபர்ஸ்ட் வேவை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா மெடிக்கல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ மக்கள்கிட்டையும் வந்து அந்தளவுக்கு வந்து இன்கம் வந்து கிடையாது. ஸோ ஏன்னா லாக்டவுன் போட்டதுனால ஸோ அவங்களுடைய லைவ்லிஹுட் வந்து ரொம்பவே வந்து அஃபோர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட வந்து மணி அப்படின்றது ரொம்ப பெரிய வந்து ஒரு டிமாண்ட்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து ஃபுட் அண்டு ஃபியூல் இந்த ரெண்டு சைட்லையுமே பார்க்கும்போதும் இன்ஃப்ளேஷன் வந்து ரெண்டுமே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கிறது தான். அண்ட் ஆல்சோ வந்து கோர் இன்ஃப்ளேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு லாஸ்ட்டு 2 to 3 டேஸாக வந்து இன்ஃப்ளேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா மெயின்லி வந்து இப்போது நிறைய மணியை வந்து நிறைய டேக்ஸ் வந்து போட்டு வாங்கிட்டுருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல், ஸோ இதிலெலாம் வந்து அதிகமாக வந்து மணி அதாவது ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 லிட்டருக்கு வந்து 100 rupees வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ எதுக்காக வந்து இப்படி மணி வந்து அவங்க ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நிறைய சோஷியல் சர்வீசஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்து அண்டு வேக்சின் வந்து ப்ரொடக்ஷன், ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் நாம் இவ்வளோ மணி வந்து வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர்றது, ஸோ இதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இன்ஃப்ளேஷனுக்கு வந்து கம்மி பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷனுடைய லெவல் தான் நமக்கு தெரியும் 4 ± 2% அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து 2 to 6% அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷனில் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து நாம் பார்த்தோன்னா வந்து இன்ஃப்ளேஷனில் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் இருக்கும் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இதெல்லாமே நம்ம எக்கனாமியில் பேசிக்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து இப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 6 மந்த்து கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட்டு 6 மந்த்தை விட வந்து 6.3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் வந்து 13% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது அந்த 2 to 6% அந்த ரேஞ்சை வந்து எக்ஸஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்தளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது கண்டிப்பாக எக்கனாமி வந்து ரொம்ப வந்து டவுனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட் இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம படிச்சிருப்போம். இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்று வந்து கவர்மெண்ட், இன்னொன்று வந்து RBI.
ஸோ ஆல்ரெடி வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து, அதாவது சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அதாவது ரூல்ஸை வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸ் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஃபர்தராக எந்த ஒரு ஸ்டெப்ஸும் வந்து எடுக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் தான் வந்து இப்போது அவங்களுடைய ஆக்ஷனை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சேலஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா, சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் லாஸ். ஓகேங்களா, ஜாப் லாஸ் வந்து இருக்கிறது. செகண்ட் வந்து இன்கம் லாஸ். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா, மெடிக்கல் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த லாக்டவுனில் இருக்கிறதுனால ஸோ கவர்மெண்ட் வந்து அர்ஜெண்ட்டாக வந்து ஒரு ஸ்டெப் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நாம் இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காஸ் மிஸ்டேக் இன் தி ஃபாரெவர் வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தாலிபான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து யூஎஸ் வந்து அவங்களுடைய ஃபோர்ஸ் எல்லாமே ரிட்டர்னில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ வேணும்னா வந்து இதை படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் வந்து அண்ட் அக்வைட்டல் வித் நோ குட் பட் த பேட் அண்ட் அக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட்டட் ஒரு எம்ப்ளாயி வந்து செக்ஷுவலாக வந்து ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து 12/13 வந்து நடந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிமினல் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ சீக்கிரமாக இந்த மாதிரியான விக்டிம்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் வெர்டிக்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அனதர் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா நீடட் ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஆன் எலக்டோரல் பாண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து எக்கனாமியில் எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ அங்கே படிக்கலாம் கூட கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனியோ இல்லை வந்து ஒரு இண்டிவிஜுவலோ வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து நான் மணி வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைரெக்டாக போய் கொடுக்காம ஸ்டேட் பேங்க் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸ்டேட் பேங்க் மூலயமா வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கம்பெனி வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஸ்டேட் பேங்க் மூலயமா அவங்கக்கிட்ட வந்து மணி கொடுத்துட்டு ஸ்டேட் பேங்க் வந்து இவங்களுக்கு வந்து பாண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பாண்ட் வந்து 1000 rupeesல வந்து இருக்கும், 10,000 வந்து இருக்கும், 1 lakh பேஸ் பண்ணி கூட இருக்கும், அண்ட் 10 lakh அண்ட் மோர் தென் 1 crore. ஸோ இந்த மாதிரியான ஒரு 5 to 6 டைப்ஸில் வந்து பாண்ட் வந்து இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ மணி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பாண்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மணியை வாங்கி ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து என்னது கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்தராக வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதெல்லாமே வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ இது எத்தனை நாளில் வந்து கொடுப்பாங்க, எந்தெந்த மாதத்துல வந்து கொடுப்பாங்க, ஸோ இதெல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஓவராலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டிக்கிளில் வந்து எல்லாமே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இந்த எலக்டோரல் பாண்ட் வந்து சிஸ்டம் வந்து ஒரு நல்ல சிஸ்டம் தான். பட் வந்து இதில் நிறைய வந்து மிஸ்யூஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு பப்ளிக்காக வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டிருக்காங்க, சீக்ரஸி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆடிட்லாம் வந்து அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டிருக்காங்க. ஸோ அப்படி இந்த மாதிரியான கிரிட்டிசிசம் தான் வந்து இது பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இது எந்த டாப்பிக்கில் வந்து வரும்னா GS2ல் வந்து பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் வந்து வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கேஸ் வந்து இருக்குது. ஸோ என்ன கேஸ் அப்படின்னா 2014 டெல்லி ஹைகோர்ட் வந்து அதாவது காங்கிரஸ் அண்டு
பிஜேபி இவங்க 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து வார்ன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி, அதாவது இந்த வேதந்தா அப்படின்ற ஒரு கம்பெனி, இவங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேதந்தா கம்பெனி வந்து அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ பட் அதனுடைய ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி. ஸோ இவங்கக்கிட்டேருந்து இந்த கம்பெனி வந்து இந்த 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் வந்து அவங்க ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் வந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1976. ஸோ இது வந்து ஃபாரின் சோர்ஸ்க்கு வந்து உள்ளே வந்து வரல. ஸோ இது வந்து கான்ட்ராவென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஆக்ட் என்ன அப்படின்றத நம்ம எலாபரேட்டாக சொல்கிறேன். அதாவது FCRA அப்படின்ற ஆக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. FCRA ஆக்ட் 1976. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டில் வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஃபண்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நான் எலக்ட்ரல் பாண்ட் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஃபாரின் சோர்ஸு அதுக்கப்புறம் மோர் தென் 25,000 மேலே அண்ட் NGO. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து டொனேஷன்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோம் மினிஸ்ட்ரிக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 சோர்ஸில் இருந்துமே வந்து எலக்ட்ரல் ஃபண்டிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இது வந்து இந்த ப்ரொவிஷனுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் வந்து அவங்கள கண்டெம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக தான் வந்து 2016 வந்து ஃபினான்ஸ் பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது கொண்டு வந்து FCRA வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து எதுக்காக வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாரின் கம்பெனி அப்படின்ற டெஃபினேஷனே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2016க்கு முன்னாடி வந்து ஒரு ஃபாரின் கம்பெனினா மோர் தென் 15, அதாவது பாருங்கள், மோர் தென் 50% மேலே வந்து ஒரு ஷேர் வந்து பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியை வந்து ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது வந்து ஃபாரின் கம்பெனி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அதுலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2016க்கு அப்புறம் தானே இந்த ப்ரொவிஷன் வந்து அக்செப்டபுளாக இருக்கும். ஸோ 2016க்கு முன்னாடி நாங்கள் இந்த வேர்டிக்ட் வந்து கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அது வந்து அக்செப்டபுள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அகைன் வந்து கவர்மெண்ட் வந்து இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக 2018 திரும்பவும் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா FCRA அப்படின்றதுல வந்து இந்த டெஃபினேஷன் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அங்கேயும் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மூலயமா ஜட்ஜ்மெண்ட்டே வந்து தப்பாக போகுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இதில் என்ன கன்சர்ன் அப்படின்னா, இந்த எலக்டோரல் பாண்டில் வந்து எந்த ஒரு பப்ளிசிட்டியும் வந்து கிடையாது. ஸோ ரூலிங் பார்ட்டி மட்டும்தான் வந்து யார் யார் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஈவன் வந்து பார்த்தோன்னா எலக்டோரல் கமிஷனுக்கோ இல்லை பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை அப்போசிஷன் பார்ட்டிலாம் வந்து யார் வந்து ஃபண்டிங் வந்து தராங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிக்க முடியுதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சியும் வந்து இல்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஸ்டேட் பேங்க் மூலிமா வந்து ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து இது ஒன்லி பேப்பர் பேஸ்டாக தான் இருக்குது, நாட் வந்து ரியாலிட்டியாக வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்றது வந்து அவருடைய கன்சர்ன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்காக தான் வந்து அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அவங்க வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போட்டு சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது அப்படின்றது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகைன் வந்து 2021 மார்ச்சில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதாவது இந்த எலக்டோரல் பாண்டு சேலை வந்து நாங்கள் ஸ்டே வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து
வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெர்டிக்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நடக்கும், எலக்ட்ரல் பாண்டில் வந்து யூஸ் பண்ணி நிறைய வந்து மணியை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஃபேவரிசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இன்னொரு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருப்பாங்க, என்னென்னா மேட்ச் தி ஃபாலோவிங், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேட்ச் தி ஃபாலோவிங் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போது ஒரு கம்பெனி இருக்காங்க, இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இருக்காங்க, ஓகேங்களா. இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணால் அட் த எண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர் ஆனுவல் இயர் அப்போ வந்து அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லணும். ஸோ அதில் வந்து இவ்வளோ மணி நான் வந்து எலக்டோரல் பாண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து அவங்க அதில் மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேங்களா. எலக்டோரல் பாண்ட் வந்து இவ்வளோ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சொல்லிக்கணும். பட் வந்து அது யாருக்கு வந்து நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்றது அங்கே தெரியாது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து எவ்ரி எலெக்ஷன் ஆடிட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும். எலெக்ஷன் ஆடிட்டில் வந்து அவங்க வந்து யாருக்கு வந்து நான் மணி வந்து இவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்றதும் அவங்க மென்ஷன் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ இங்கே இவ்வளோ அமௌண்ட் வந்து இங்கே இருக்குது, ஸோ இதில் இவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ இதை பேஸ் பண்ணி நாமளே வந்து இன்டைரக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து ரியலைட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து நீங்களே நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு இண்டிவிஜுவல் டோனார் வந்து ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து இண்டிவிஜுவல் டோனார்ஸ்லாம் வந்து எவ்வளோ சென்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அதிகமாக வந்து கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. ஸோ சில வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் கூட வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதிலலாம் வந்து ஃபைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் டிரான்ஸ்பரன்சி வந்து கிடையாது. எலக்ட்ரல் ஆடிட் சப்மிஷன் வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து நம்ம ரிவீல் பண்ண முடியும், ஸோ எப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஒன்லி ஆர்டிஐ மூலிமா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. இதில் வந்து இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இம்பேக்டில் வந்து எலக்டோரல் பாண்ட் வந்து ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலோ இல்லை வந்து ஒரு ஃபாரின் நேஷன் கம்பெனியோ இல்லை வந்து ஒரு இந்தியன் கம்பெனியை கூட இருக்கலாம். ஸோ இவங்க வந்து எலக்டோரல் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணது மூலிமா பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து இன்டைரக்டாக வந்து அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பொலிட்டிக்கல் பவர் எல்லாமே அவங்களோட கையில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து டைல்யூட்டிங் தி யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் ஆஃப் ஒன் ஓட்டர் ஆஃப் ஒன் ஓட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நான் வந்து ஒரு பப்ளிக், ஓகேங்களா. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்சவங்கள நான் ஓட் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து எனக்கு அதுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. பட் வந்து இவங்க வந்து இன்டைரக்டாக வந்து மணி கொடுத்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வரும்போது அவங்களுக்கு தான் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ரூல்ஸே வந்து இது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து டைலூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படின்னு இதனுடைய இம்பேக்ட் வந்து அவர் சொல்கிறார். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பெனியும் சரி பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சரி மாரலாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய யாருக்கு வந்து கரெக்டான ஆடிட்லாம் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும், இன்கம் டேக்ஸை கரெக்டாக ஃபைல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாலண்டராக வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து ரெசிபியண்ட் வந்து யார், டோனர் யார் அப்படின்றத வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள் ஃபுல்லாக வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக முக்கியம்தான். ஃபார் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஸோ என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். எஃப்சிஆர்ஏ, ஸோ இந்த ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தோன்னா எலக்டோரல் பாண்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து
இந்த ஆர்டிக்கிளில் நம்ம பார்க்க ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? எம்ப்ராசிங் கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்றது வந்து ஸோ அடுத்த ஆர்டிக்கிள் வந்து பார்த்தோன்னா வந்து எம்ப்ராசிங் கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து GS3ல் வந்து இந்த டாப்பிக்கில் வரும். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்றது வந்து ஒரு விர்ச்சுவல் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நாம் எப்படி ரியல் மணியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ ஸோ அது மாதிரி இது டிஜிட்டல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் ரெக்கார்ட் ஆஸ் ஸ்டோர்ட் இன் ஏ கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா பேஸாக வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து எவ்வளோ வந்து மணி வந்து சென்ட் பண்ணும் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நாம் ஏன் வந்து இந்த ஆர்டிக்கிள் பார்க்குறோன்னா ரீசெண்டாக வந்து எல் சல்வடார். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிசியில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூபிஎஸ்சியில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் வந்து வரலாம். எல் சல்வடார். ஓகேங்களா? எல் சல்வடார் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிட்காயினை வந்து லீகல் டெண்டராக வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லீகல் டெண்டர் அப்படின்றது யூபிஎஸ்சியில் ஒரு ப்ரிலிம்ஸ் கொஷினே வந்திருக்கு. 2019 வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ லீகல் டெண்டர் அப்படின்றது வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மணி. இது வந்து ரிஃப்யூஸ் பண்ணவே முடியாது. இது வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண மணி. ஓகேங்களா? ஸோ இது வந்து லீகல் டெண்டராக வந்து பிட்காயினை யூஸ் பண்ணுறதுனால இது நியூஸில் இருக்குது. ஸோ இதனால் குளோபல் லெவலில் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்றது தான் வந்து இந்த நியூஸ். ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து கரப்ஷன் வந்து செக் பண்ணும். கரப்ஷன் வந்து செக் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தோன்னா இன்டர்மீடியரிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா டைம் எஃபிஷியன்சி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கரப்ஷன் வந்து எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா அதாவது இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி நெட்வொர்க் தான் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னா மற்ற இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து யாருக்கு வந்து எவ்வளோ ஃபண்டு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்லாம் வந்து செக் பண்ணலாம். ஸோ அதனால் கரப்ஷன் வந்து கம்மியாகும். ஓகேவா? அடுத்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்கீம் மூலிமா 10,000 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக வந்து அந்த மணி வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து போயிடும் பிட்காயினாக இருந்தால். பட் வந்து ஏன்னா இன்டர்மீடியட்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்க மாட்டாங்க இன்டர்மீடியட்ஸு. ஸோ இதில் வந்து பட் வந்து ரியலாக நம்ம கிரவுண்ட் லெவலில் வந்து நார்மலாக இங்கே பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து டிஸ்ட்ரிக் வரும், டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடையிலே வந்து கொஞ்சம் வந்து போயிடும். ஸோ நமக்கு வந்து கடைசியில் வந்து கையில் வரும்போது 5,000 தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கரப்ஷன் வந்து நடக்கும்போது இதெல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் கிரிப்டோ கரன்சி வந்து யூஸ் பண்ணும்போது. அடுத்தது வந்து இன்டர்மீடியட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் செயினு, பேங்க்கு, கிரெடிட் கார்டு, பேமெண்ட் கேட்வே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து ஃபீஸ் வந்து இருக்காது. ஸோ நார்மலாக பார்த்தோன்னா இது வந்து குளோபல் எக்கனாமி லெவலில் 3% வந்து இந்த ஃபீஸ் மூலிமா வந்து எடுத்துக்கிறாங்க. டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்ற பேஸ் பண்ணி வந்து அவங்க மணியை வந்து எடுத்துக்கிறாங்க. பட் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வந்து யூஸ் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் காஸ்ட் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டைம் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்குன்னா கரெக்டாக ப்ராப்பராக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 10,000 போட்டோம்னா டக்குன்னு நமக்கு வந்து இந்த 10,000 அப்படின்றது வந்துடும். ஸோ கிரிப்டோ கரன்சியில் வந்து இன்னுமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மணியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்ற வந்து இருக்குது. ஸோ 2018 கிரிப்டோ கரன்சி பேஸ்டு கான்வர்சேஷன்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? 2018 ஆர்பிஐ வந்து ஒரு சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சியை வந்து எந்த ஒரு பேங்க்கும் வந்து கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அகெயின் வந்து 2020 சுப்ரீம் கோர்ட் வந்து
கிரிப்டோ கரன்சியை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் கூட வந்து ஒரு பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சி பில் 2021. ஓகேங்களா. ஸோ இந்த பில் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது டிஜிட்டல் கரன்சியை வந்து ஸோ இந்த பில்லை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் கரன்சியை வந்து க்ரியேட் பண்ணணும், பட் வந்து ப்ரைவேட்டோடைய கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதாவது இந்த ப்ரைவேட்டு பப்ளிக் அப்படின்னு சொல்லி கிரிப்டோ கரன்சியை வந்து என்னது கேட்டகரைஸ் வந்து பண்ணுறது வந்து இன்அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாங்கெட்டாக வந்து பேன் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டேலண்டான கம்பெனி வந்து அவங்களுடைய இன்னும் க்ரோத்தை வந்து அது ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது. அகெயின் வந்து நம்ம டெக்னாலஜி லெவலில் வந்து இன்னும் வந்து க்ரோத் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அன்ப்ரொடக்டிவ் எஃபர்ட்டாக வந்து இருக்குது. ஸோ ஒரு பேரலல் எக்கனாமி வந்து க்ரியேட் ஆகலாம். அதனால் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இதில் இஷ்யூஸாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நம்ம பண்ணலாம், வே ஃபார்வர்டாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ரெகுலேஷன் வந்து கொண்டு வரணும். அண்ட் கிரிப்டோ கரன்சியில் வந்து டெஃபினேஷனை வந்து கிளாரிட்டி கொண்டு வரணும். அண்ட் KYC அதாவது நோ யுவர் கஸ்டமர் நார்ம்ஸை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். டிரான்ஸ்பரன்சி வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் கீப் பண்ணுறது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் வந்து தருது, அண்ட் இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டி, டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படி இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவிலையும் கிரிப்டோ கரன்சி வந்து கொண்டு வரலாம். ஸோ லீகலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ FCI வந்து பார்த்தோன்னா ரைஸை வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத வந்து சென்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நார்மலாக ரைஸ் வந்து ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் FCI வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சப்சிடைஸ்டு பேஸில். ஸோ இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா, ஓல்டு ஃபுட், அதாவது லாஸ்ட்டு 3 இயராக வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதாவது குட் மான்சூன் இருக்கிறனால நிறைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் பட் என்ன ப்ராப்ளம்னா, அங்கே அதாவது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நிறைய வேஸ்டேஜஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேவா. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணணும். எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னா, ஓல்டு ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு வந்து டைவெர்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 78,000 டன் ஆஃப் ரைஸ் ஸ்டாக்ஸை வந்து என்னது டைவெர்ட் பண்ணி இது வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ எத்தனால் பிளண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம பை 2025 5% வந்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பிளான்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ஒரு பாத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப லென்த்தியாக வந்து போயிடுச்சு. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. ஸோ நான் வந்து படித்த வரைக்கும் இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் வந்து தெரியுது. ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அப்படி இல்லைனா என்னோடய டெலிகிராம் சேனல் வந்து கேளுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.